அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மணிப்பூரில் கடந்த ஓராண்டு காலமாக அமலில் இருந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நெல்லை செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். மணிப்பூர் மாநிலத்தில் ஏற்பட்ட வன்முறையை அடுத்து கடந்த ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி அங்கு அமல்படுத்தப்பட்ட குடியரசுத் தலைவர் ஆட்சியை தற்பொழுது ஓராண்டிற்கு பிறகு மத்திய அரசானது திரும்பப் பெறுவதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மிக முக்கியமாக மணிப்பூரில் புதிய அரசு ஆட்சி அமைக்கும் வகையில் பாஜகவுடைய அந்த சட்டமன்ற கூட்டத்தை நடத்தி புதிய முதல்வராக MM கிங் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அதன் பிறகு அவர் தலைமையிலான பாஜக MLA-க்கள் குழு என்பது இன்று நேரடியாக மாநிலத்தினுடைய ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான ஒரு உரிமை கோரல் கடிதத்தை அவர்கள் வழங்கியிருந்தார்கள். இன்று நண்பகல் அவர்கள் அந்த கடிதத்தை வழங்கிய நிலையில் தற்பொழுது மணிப்பூரில் அமலில் இருந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது திரும்பப் பெறப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய உள்துறை அமைச்சகமானது வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடந்த ஓராண்டிற்கும் மேலாக அங்கு ஏற்பட்ட அந்த ஒரு கூக்கி ஜூ பிரிவினரிடையான அந்த ஒரு பிரச்சனையை காரணமாக வன்முறை வெடித்ததை அடுத்து அந்த முழுமையான ஒரு கட்டுப்பாடு என்பது குடியரசுத் தலைவரின் கீழ் கொண்டு வரப்பட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அடிப்படையிலான அந்த பாதுகாப்பு, குறிப்பாக இந்திய ராணுவத்துடைய பாதுகாப்பு என்பது மணிப்பூரில் கடந்த ஓராண்டிற்கும் மேலாக அமலில் இருந்த நிலையில்தான் தற்பொழுது அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது திரும்பப் பெறப்பட்டுள்ளது. ஏற்கனவே MM கிம்சங் இன்று அதிகாரப்பூர்வமாக மணிப்பூருடைய புதிய முதல்வராக அவர் பொறுப்பேற்க உள்ளார் என்ற ஒரு தகவலையும் பாஜகவானது தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் MM கிம்சங் தலைமையிலான அந்த ஒரு MLA-க்கள் குழு என்பது ஆளுநர் அஜய்குமார் பல்லாவிடம் அதிகாரப்பூர்வமாக அந்த ஒரு கடிதத்தை ஆட்சி அமைக்க உரிமை கோரி கடிதத்தை சமர்ப்பித்தார்கள். அந்த சந்திப்பின் பொழுது கூட இரண்டு கூக்கி பிரிவு சார்ந்த MLA-க்கள் 2 பேர் நேரடியாக சென்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்த ஒரு வன்முறைக்கு பிறகு கூக்கியை சார்ந்த ரெப்ரசன்டேட்டிவ், குறிப்பாக MLA-க்கள் 2 தலைநகருடைய மணிப்பூர் தலைநகர் இம்பாலுக்கு சென்றது இதுவே முதல் முறையாகும் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.